Hello friends, நாம் NCERT class in history chapter 1 the rise of nationalism in Europe part 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஃபெட்ரிக் செரியோட பெயிண்டிங், மாடர்ன் ஸ்டேட், நேஷன் ஸ்டேட், அடுத்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தான் எல்லாத்துக்கும் பேஸாக இருந்ததுன்றதை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம மெஷர்ஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் டு கிரியேட் கலெக்டிவ் பிலாங்கிங், ஈவெண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரான்ஸ் ரீச் சிட்டிஸ் ஆஃப் த யூரோப், நெப்போலியானிக் கோடு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட சோஷியல் கண்டிஷன் இப்போ நான் சொல்கிறேன். ஃப்ரான்ஸ் வந்து 3 எஸ்டேட்டாக டிவைட் ஆகிருந்தது. ஃபஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட். ஃபஸ்ட் எஸ்டேட் வந்து கிளர்ஜி, சர்ச் பீப்புள். செகண்ட் எஸ்டேட் வந்து நோபல்ஸ், அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் செகண்ட் எஸ்டேட்டில் வருவாங்க. இவங்க இல்லாமல் மீதி எல்லாருமே பெசன்ஸ், ஆர்டிசன்ஸ், ஒர்க்கர்ஸ், கோல்ட் ஸ்மித், லேபரர்ஸ், மிடில் கிளாஸ் பீப்புள், கொஞ்சம் படிச்சிருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே வந்து இந்த தேர்ட் எஸ்டேட்டில் வருவாங்க. இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆரம்பித்த இயர் வந்து 1789. அப்போ ஃப்ரான்ஸை ரூல் பண்ண கிங் அந்த பீரியடில் வந்து லூயிஸ் 16. அவர் வந்து எம்டி ட்ரெஷரியில் பார்த்தார், கஜானால காசு இல்லை. ஸோ அதனால் நிறைய டேக்ஸ் போட்டார். எல்லாத்துக்குமே டேக்ஸு, சால்ட்டுக்கு டேக்ஸு, ஃபுட்டுக்கு டேக்ஸு, ப்ரொடியூஸ் பண்ணுற இதுக்கு டேக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு டேக்ஸு, நிறைய டேக்ஸ் கொண்டு வந்தார். அந்த டேக்ஸஸில் யார் பே பண்ணணும்னா, ஃபஸ்ட் எஸ்டேட்டும் பே பண்ணக்கூடாது, செகண்ட் எஸ்டேட்டும் பே பண்ணக்கூடாது. அவங்களுக்குலாம் ப்ரிவிலேஜ் பர்த்லேருந்தே. இந்த தேர்ட் எஸ்டேட்னால் எல்லா டேக்ஸுமே வந்து பே பண்ணணும். இதுதான் வந்து ரெவல்யூஷனுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஏன்னா வந்து அவங்களால பே பண்ண முடியாது, ஆல்ரெடி அவங்களுக்கு இன்கம் வரதே கம்மி தான். அந்த மொத்த இன்கத்தையும் கொடுத்து அவங்க என்ன போவாங்க. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் வந்து அரசர் மேலே வந்து கோவம் உண்டு பண்ணுச்சு. லூயிஸ் எஸ்டேட் ஜெனரல்னு ஃப்ரான்ஸில் இருந்தது. அந்த எஸ்டேட் ஜெனரல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாடி. நம்ம இங்கே பார்லிமெண்ட் இந்தியாவில் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே வந்து எல்லாருமே கூடி வந்து டெசிஷன் எடுப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு 16 இயரில் நடந்தது. அதுக்கப்புறமா 100 வருஷங்க அப்புறமா அது வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு எஸ்டேட்டு வந்து அவங்கள ரெப்ரசன்டேட்டிவ் சென்ட் பண்ணுவாங்க. அதில் தேர்ட் எஸ்டேட் சென்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் நிற்க வச்சுருந்தாங்க. அப்போ கூடுனப்போ ஒரு மாற்றமுமே இல்லாமல் முக்கால்வாசி டேக்ஸ் தான் அதிகமாகச்சே தவிர வேறு எதுவும் மாற்றம் இல்லைன்றதுனால தேர்ட் எஸ்டேட் பீப்புளில் வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து எல்லாருமே வேர்சைல்ஸில் இருக்க டென்னிஸ் கிரவுண்டில் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த எஸ்டேட் ஜெனரல் நேஷ்னல் அசம்பிளியாக மாற்றினாங்க. அதுலேருந்து தான் வந்து புதுசாக வந்து பிரின்சிபல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் வந்து நிறையா தடவை சேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் இதுதான் வந்து பேஸாக இருந்தது. அப்போலேருந்து தான் வந்து புது ரெவல்யூஷனரிஸ்லாம் வந்து நிறைய பாலிசிஸ், அதாவது எல்லாருமே ஒன்றுன்றதை க்ரியேட் பண்ணுறதுக்காக நிறையா வந்து கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, the ideas of law patrie and le citoyen emphasized united community. law patrieனா fatherland and le citoyen எல்லாருமே ஒரே சிட்டிசன் தான், எல்லாருமே சிட்டிசன், எல்லாருமே ஒன்று, இது நம்ம தாய்நாடு, நாம் எல்லாம் ஒன்று, அந்த மாதிரி ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு, a new French flag, the tricolor was chosen to replace the formal royal standard. ராயல் ஸ்டாண்டர்டுன்றது முன்னாடி இருந்த ஃப்ரான்ஸோட ஃப்ளாக். அந்த ஃப்ளாகை மாற்றி இப்போ வந்து ஒரு ட்ரை கலர் ஃப்ளாகை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்த பாயிண்ட், the Estate General was elected by the body of active citizens and renamed the National Assembly. நான் சொன்னேன்ல, எஸ்டேட் ஜெனரல் இருந்தது, அதை நேஷ்னல் அசம்பிளியாக மாற்றினாங்க. அப்புறமா அந்த நேஷ்னல் அசம்பிளியை வந்து ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் தான் ஓட் பண்ணுவாங்க. யார் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ்? அதாவது ஃப்ரெஞ்சில் வந்து 21 அண்ட் அபவ் இருக்கிற மென்ஸ், அந்த மென் இன்கேஸ் அவங்க வந்து அவங்களுடைய 3 நாள் சம்பளத்தை வந்து டேக்ஸாக பே பண்ணிட்டாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து ஆக்டிவ் சிட்டிசன்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற விமன், 21க்கு கீழே இருக்கிற மென், அடுத்தது 21 டேக்ஸ் பே பண்ணாத இருக்கிறவங்களெல்லாம் பாசிவ் சிட்டிசன்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க.
இந்த ஆக்டிவ் சிட்டிசன்ஸுக்கு தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தது 1789 காலகட்டத்தில். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் எல்லாம் பண்ணி சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா தான் உமனுக்கு வந்து அப்புறமா 20th சென்ச்சுரியில் தான் வந்து ஓட்டிங் ரைட்ஸே வந்து உமனுக்கு கிடச்சிது. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், நியூ ஹிம்ஸ் were composed, oaths were taken in the name of the nation. நியூ ஹிம்ஸ்னால் வந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்து நேஷனுக்காக நிறைய பாடினாங்க. இதெல்லாம் நம்ம நாடு அந்த மாதிரி சொல்லி நிறைய பாடல்கள். இப்போ நம்ம வந்து வந்தே மாதரம் நம்ம இந்தியாவில் இருக்குல்ல, ஜனகணமனா, அந்த மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து நிறைய பாட்டு பாடினாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ் பேட்டேக்கு, ஆர்ட்ஸ்னா பிளட்ஜு, சபதம், அந்த மாதிரி நிறைய நாம் வந்து ஃப்ரான்ஸை வந்து லிபரேட் பண்ணிட்டு தான் நம்மளால் டிஸ்மிஸ் ஆகணும். அந்த மாதிரி நிறைய சபதம் எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு a centralized administrative system was put in place and it formulated uniform laws for all citizens. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எல்லாருக்குமே வந்து அந்த அதில் சிஸ்டத்தில் வந்து நிறைய லாஸ் கொண்டு வந்தாங்க. அந்த லாஸ் எல்லாருக்குமே சரிசமமாக இருந்தது. ஒருத்தருக்கு சலுகை கொடுத்து ஒருத்தருக்கு மட்டும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லை, எல்லாருக்குமே வந்து அது யூனிஃபார்மாக இருந்தது. Internal custom duties and dues were abolished and a uniform system of weights and measures was adopted. இன்டர்னல் கஸ்டம் டியூட்டிஸ்னால் இப்போ ஃப்ரான்ஸ்குள்ள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கனாலும் டேக்ஸ் கட்டணும். அந்த கூட்ஸுக்கும் சரி அவனுக்கும் சரி அதை வெயிட்டை பொறுத்து அவங்க வந்து டேக்ஸ் கட்டணும். அந்த டேக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெய்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வாஸ் அடாப்டட். அந்த காலகட்டத்தில்னா வந்து இப்போலாம் இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், 1 மீட்டர்னால் வந்து 100 சென்டிமீட்டர்னு ஒரு ஸ்டாண்டர்டாக யூனிவர்சலாக இது ஸ்டாண்டர்ட். பட் ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு இடத்துல 1 மீட்டர்னால் 66 சென்டிமீட்டர், இன்னொரு இடத்துல 1 மீட்டர்னால் 70 சென்டிமீட்டர், இன்னொரு இடத்துல 1 மீட்டர்னால் 55 சென்டிமீட்டர். இந்த மாதிரி இடத்துக்கு வேறினா அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது. சில இடத்துல லாஸ் ஆகும், சில இடத்துல ப்ராஃபிட் ஆகும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் யூனிஃபார்ம் வெயிட்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரீஜனல் டைலெக்ட்ஸ் were discouraged and the French became the common language of the nation. ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் அவ்வளோமா வந்து என்கரேஜ் பண்ணாமல் ஃப்ரான்ஸை மட்டுமே வந்து காமன் லாங்குவேஜாக ஆக்குனாங்க. அப்போ தானே எல்லாருமே பேசுவாங்க, எல்லாருமே ஒன்றுன்ற ஃபீலிங்கை க்ரியேட் பண்ண முடியும், ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸை க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான். நெக்ஸ்ட், the revolutionaries further declared that it was the mission and the destiny of the French nation to liberate from despotism. In other words, to help other peoples of Europe to become nations. அவங்க என்ன டிக்ளேர் பண்ணாங்க, அவங்களோட மிஷன் என்னது, ஃப்ரான்ஸை வந்து லிபரேட் பண்ணணும் ஃப்ரம் டெஸ்பாட்டிசம்னா யாரும் மொனார்கி சொல்லலாம், இல்லை டிக்டேட்டர்ஷிப் சொல்லலாம். மொனார்கின்னா அரசாட்சி, டிக்டேட்டர்ஷிப்னா வந்து ஒருத்தர் கீழே வந்து ஒரு நாடு ஃபுல்லாக இருக்கிறது. அதுலேருந்து தான் ஃப்ரான்ஸ் வந்து லிபரேட் பண்ணணும், அதுலேருந்து ஃப்ரான்ஸை கொண்டு வரணும். அதே மாதிரி யூரோப்பில் இருக்க இதே மாதிரி நாடுகளை வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் வந்து ஃபர்தராக வந்து சொன்னாங்க. ஓகே, when events of the France reached the cities of the Europe, ஃப்ரான்ஸில் நடக்கிற நியூஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்குலாம் போகும்போது அங்கே எப்படி ரியாக்ஷன் நடந்தது அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த மிடில் கிளாஸஸ் பிகான் செட்டிங் அப் ஜெக்கோபின் கிளப்ஸ். பக்கத்து நாட்டில் வேறு நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, மெயினாக மிடில் கிளாஸ் பீப்புளும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஜெக்கோபின் கிளப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஜெக்கோபின் கிளப்ஸ்னால் சீக்ரெட் சொசைட்டி மாதிரி. ஒரு இடத்துல வந்து சீக்ரெட்டாக இன்றைக்கி வந்து ஈவினிங் எல்லோரும் வந்து வாங்க, எல்லோரும் அந்த கிளப் மெம்பர்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, எப்படி வந்து ராஜாவை அட்டாக் பண்ணலாம், அப்படி இல்லை, எப்படி வந்து நம்ம வந்து லிபரேட் பண்ணலாம், ரிப்பப்ளிக் வாங்கலாம், அந்த மாதிரி ஃபுல் டிஸ்கஷன் பிளானிங் எல்லாம் இந்த ஜெக்கோபின் கிளப்ஸில் வந்து போகும். நெக்ஸ்ட், தேர் ஆக்டிவிட்டீஸ் பிரேவ்ட் வே ஃபார் ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ். இதெல்லாம் வந்து நிறையா வந்து வெளிநாட்டுக்கு போச்சு.
அண்ட் ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ் பிகான் டு கேரி த ஐடியா ஆஃப் நேஷனலிசம் அப்ராட். ஃப்ரான்ஸ்லேருந்தே சில மக்கள்லாம் வெளியில் வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணோன்ற மாதிரி சொல்லி நேஷ்னலிசத்தை வந்து அவங்களுக்குள்ளே இல்லாமல் வெளிநாட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இதுதான் நேஷனலிசம் அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நெப்போலியானிக் கோட் ஆர் சிவில் கோட் ஆஃப் 1804. நெப்போலியன் யார்? இப்போ நம்ம டென்னிஸ் கோர்ட்டில் கதை விட்டோமோ அதை கண்டினியூ பண்ணுவோம். அப்புறமா என்ன பண்ணார், லூயிஸ் 16 வந்து சைன் பண்ணிடுறார் கான்ஸ்டியூஷனை. பட் ஆனால் சைன் பண்ணது இல்லாமல் அவர் சில வேலைகள்லாம் பண்ணார். ரஷ்யாவோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாருக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். வார் நடந்தது, எக்கனாமி வந்து டவுன் ஆச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கான்ஸ்டியூஷனை மாற்றினாங்க. அப்போ மாற்றினப்ப என்ன பண்ணிட்டாங்க, லூயிஸ் 16 வந்து தூக்கில் போட்டாங்க எல்லா ஊர் மக்கள் முன்னாடியும். இதில் நோபல்ஸுக்கு கொஞ்சம் வந்து பயம் ஜாஸ்தியாச்சு. அப்புறமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து 5 பேர் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அப்போ அதில் வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்ததுனால அப்போ நெப்போலியன் வந்து அந்த ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டில் இருந்தார். அவர் வந்து ஒரு மிலிட்ரி ஹெட் ஆக்சுவலாக. அப்போது மினிஸ்டர் போஸ்ட்டில் இருந்ததுனால இங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்த உடனே இதுதான் டைமு நம்ம ராஜா ஆகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி போட்டு நான் தான் ராஜா, நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும். இதை வந்து அப்போ வந்து ஒரு கோட் ரிலீஸ் பண்ணுறாரு, ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் வந்து மாற்றுறாரு. அது என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெப்போலியன் destroyed democracy but introduced revolutionary principles. ஃப்ரான்ஸ் என்னவா இருந்தது, மொனார்க்கியாக இருந்தது. கான்ஸ்டியூஷன் மொனார்க்கியாக மாறிச்சு. அப்புறமா வந்து லூயிஸ் 16 தூக்கில் போட்டதுக்கப்புறம் ரிப்பப்ளிக்காக மாறிச்சு. அப்புறமா மறுபடியும் நெப்போலியன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து மொனார்க்கியாக மாறிடுச்சு ஃப்ரான்ஸ். ஆனால் அவர் வந்து சில பிரின்சிபல்ஸ் ரெவல்யூஷனரி சில நல்ல பிரின்சிபல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தார். அது என்னென்னு பார்ப்போமா? ஹி டிட் அவே ஆல் த ப்ரிவிலேஜஸ் பேஸ்ட் ஆன் பர்த். யாருக்குமே பிறந்ததுலேருந்து சலுகை இல்லை, எல்லாருமே ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் செக்யூர்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அந்த எல்லாருமே ஈக்குவல், எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது லேண்டில், அந்த மாதிரி சொன்னார். abolished the feudal system and freed peasants from serfdom and manorial dues. feudal system அதாவது என்னன்னா, இப்போ ராஜா கீழே வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஃபேமிலிஸுக்கெல்லாம் வந்து ராஜாவே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாதுனால அவங்ககிட்ட லேண்டை கொடுத்துருவாங்க. அவங்ககிட்டேருந்து வந்து லேண்டை வந்து அவங்ககிட்ட லேண்டை வந்து பெசன்ஸ் இல்லை, சின்ன சின்ன பெசன்ஸ், கொஞ்சம் மணி இருக்கிற மணி லெண்டர்ஸ் அவங்கெல்லாம் வாங்கி அதில் வந்து க்ராப் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த அதை வந்து அவங்க கிங்கோட ஃபேமிலிகிட்ட கொடுத்துவாங்க. இதெல்லாம் வந்து அவர் வந்து எடுத்துட்டாரு. அண்ட் ஃப்ரீடு பெசன்ஸ் ஃப்ரம் சர்ஃப்டம் அண்ட் மொனோரியல் டூஸ். சர்ஃப்டம்னா அடிமைத்தனம். அதே மாதிரி மொனோரியல் டூஸ்னால் வந்து நிறையா வந்து பணம் வந்து ராஜ குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டலாம் வந்து கட்டணும். இதெல்லாம் வந்து நெப்போலியன் வந்து எடுத்துட்டாரு. இன் டவுன்ஸ் கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் ரிமூவ்ட். கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்னா சில அசோசியேஷன் கிளப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நெப்போலியன் எடுத்துட்டாரு. அதனால் என்னாச்சு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு, வேர் இம்ப்ரூவ்ட். Businessmen and small-scale producers of goods in particular began to realize that uniform laws, standardized weights and measures, and common national currency would facilitate the movement and exchange of goods and capital from one region to another. பிஸ்னஸ்மென் ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன நினச்சாங்கன்னா, வணிகர்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, யூனிஃபார்ம் லாஸ், ஸ்டாண்டர்டைஸ் வெய்ஸ் அண்ட் மெஷர்ஸ், எல்லா ஸ்டாண்டர்டைஸ் வெய்ஸ், ஒரு இடத்துல ஒரு வெய்ஸ் மெஷர் இன்னொரு வெயிட் மெஷர் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மெஷர்ஸ், அதே மாதிரி காமன் நேஷ்னல் கரன்சி, ஒரே கரன்சினால் அவங்களால ஈஸியாக வந்து கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது. கேபிட்டல்லாம் மணியையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு. இனிஷியலி இன் ஹாலண்ட் அண்ட் ஸ்விட்சர்லாண்ட்
As well as in certain cities like Brussels, Mainz, Milan, and Warsaw, the French armies are welcomed as the harbingers of the liberty. சரி, இதெல்லாம் வந்து இந்த பிரின்சிபல்ஸ்லாம் நிறைய மக்களுக்கு, ஃப்ரெஞ்சு மக்களுக்குமே ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது. வெளியில் இருக்க மக்கள், அதாவது ஃப்ரான்ஸுக்கு வெளியில் இருக்கிற மித்த நாட்டு மக்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக வந்து நெப்போலியன் ஒரு மிலிட்ரி, அவரோட ஆசை என்னென்னா யூரோப்பை ஃபுல்லாக வந்து கைப்பற்றணும்னு. இப்போ வந்து இவர் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸோட வெளியில் போகும்போது, அதாவது இந்த சிட்டிஸஸ்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து வெல்கம் பண்ணாங்க. நம்மளை காப்பாற்ற வந்த கடவுள், அதாவது ஹார்பிஞ்சர்ஸ் ஆஃப் த லிபர்ட்டி, அந்த மாதிரி வந்து நினச்சி இவங்களெல்லாம் வந்து வரவேற்றாங்க. சரி, நெப்போலியன் வந்து மித்த நாட்டுக்கெல்லாம் கைப்பற்றும் போது அவங்கெல்லாம் வந்து நல்லா வரவேற்றாங்க இவரை. பட் அதெல்லாம் வந்து லாங் லாஸ்டிக்காக இல்லை. அதான், பட் த இனிஷியல் என்தூசியாசம் soon turned to hostility as ஏன்னா இன்க்ரீஸ் டாக்ஸேஷன், டேக்ஸ் எல்லாம் வந்து வர வர ஏற்ற ஆரம்பித்தார். ஏன்னா இவர் வந்து நிறைய நாட்டுக்கு போகணும், கைப்பற்றணும், அதுக்கு நிறையா வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும்ல. அதனால் இவர் என்ன பண்ணார், டேக்ஸ்லாம் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் சென்சார்ஷிப்னா நியூஸ் பேப்பர் கம்யூனிகேட் ஆகிறதெல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணுறது. மெயினாக நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல, நியூஸ் பேப்பர்ஸ், டெலிகிராம், அந்த மாதிரி நிறைய இருக்கிறதெல்லாம் இவர் என்ன பண்ணார், சப்ரஸ் பண்ண ஆரம்பித்தார். Forced conscription into French army is required to conquer the rest of the Europe. Forced conscription, அதாவது இப்போ வந்து ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ ஆர்மியில் சேரத்துக்கு ஒருத்தருக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க வந்து ஆர்மியில் சேரணும். ஏன்னா வந்து இவங்களுக்கு நிறைய ஆட்கள் தேவை. அப்போ தான் இவரால் வந்து ரெஸ்ட் ஆஃப் த யூரோப் ஃபுல்லாகவுமே வந்து இவரால் வந்து கான்கர் பண்ணி இவரோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதனால் ஃபோர்ஸ்ட் கான்ஸ்கிரிப்ஷன் பண்ணார். இதனால் நிறைய பேருக்கு புரியல. ஆல் சீம் டு ஓவர்வை த அட்வான்டேஜஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ். இந்த அட்வான்டேஜஸ்லாம் வந்து ரொம்ப வந்து இது பண்ணுற மாதிரி இருந்தது. இது யாருக்குமே பிடிக்கல. கடைசியாக பேட்டில் ஆஃப் லிப்சிங் ஆஃப் 1813 வந்து இவரோட பவர் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிது. அப்புறமா வந்து இறந்துட்டார் இவர். அதுக்கப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ், இவரால் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்தது. அதெல்லாம் நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சாய் லேர்னிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.